மொபைல் பே பத்தி இன்னைக்கு நிறைய விஷயங்களை பேசுறதுக்கு நம்மளுடைய இடிஓ, தமிழ்நாட்டோட இடிஓ மிஸ்டர் மணிமாறன் சார் இன்னைக்கு வராரு. ஸோ அவர் வந்து இன்னைக்கு ஃபுல் மீட்டிங் அவர் தான் கண்டக்ட் பண்ண போறாரு. ஸோ வந்திருந்தவங்க அனைவரும் இந்த மீட்டிங்கை பயன்படுத்திக்கங்க. இந்த வாய்ப்பை யாரும் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. பார்க்குறவங்க எல்லாரும் உங்க நண்பர்கள், உறவினர்கள், உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லுங்க. ஸோ இது ஒரு அருமையான ஒரு வியாபார வாய்ப்பு, சரிங்களா? ஏன்னா வியாபாரம்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலீடு, சரிங்களா, ஒரு டைம் ஒதுக்கணும். அப்படி எந்த விதமான விஷயமும் இல்லாம நம்ம வாழ்நாள் முழுவதும் நமக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு, சரிங்களா? இன்னைக்கு வந்திருக்கிறவங்க அனைவரும் இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு என்னென்ன சார் சொல்ல போறாங்க அப்படின்றத கேட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து நீங்க தயார்படுத்திக்கங்க. இந்த ஆப் ஒரு அருமையான ஒரு ஒரு அப்ளிகேஷன். அதாவது எல்லாரும் வந்து வருமானம் அப்படின்ற விஷயத்தை தான் நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் சம்பளம், மாத சம்பளம் இல்ல வருமானம் ஏதாவது ஒரு நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். பட் நம்ம வருமானத்தை ஒரு 8 மணி நேரமோ இல்ல 12 மணி நேரமோ நம்ம நம்ம டைம் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வருமானன்ற ஒரு விஷயமே நமக்கு கிடைக்க போகுது. ஆனா இங்க நம்ம எந்த விதமான நேரத்தையும் ஒதுக்க தேவையில்லை. வேலையை விடணுமா இல்ல பார்ட் டைம்ல பண்ணணுமா அப்படிலாம் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த வியாபாரத்தை நீங்க பெரிய லெவல்ல கொண்டு போகலாம். அதுக்கான பலன் பெரிய லெவல்ல நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு அருமையான வியாபாரம். என்ன சார் ரொம்ப ஏதோ சொல்றீங்களே அப்படின்னு பாக்குறீங்க, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பிசினஸ். ஏன்னா இதுக்குன்னு நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை, பணமோ எந்த விஷயம் செய்ய தேவையில்லை. ஜஸ்ட் நமக்கு கிடைக்கிற நேரத்துல நம்ம இந்த வியாபாரத்தை பத்தி நம்ம நண்பர்கள், உறவினர்கிட்ட சொல்லும் போது அதன் மூலியமா நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம சம்பளத்தை விட அதிகப்படியான ஒரு வருமானத்தை இதுல ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நமக்கு அதை பத்தி சொல்றதுக்கு நம்ம மணிமாறன் சார் வராரு. அவரை நம்ம வெல்கம் பண்ணுவோம். ஸோ நம்ம நாளைக்கு வந்து புது வருஷம் பிறக்க போகுது. ஸோ இந்த புது வருஷம் நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆண்டா அமைய போகுது 2024. அதுவும் மொபைல் பேல இருக்கிறவங்களுக்கு முக்கியமா, மொபைல் பே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஆண்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வரப்போகுது. ஸோ எல்லாரும் தயாரா இருங்க. நம்மளுடைய மணிமாறன் சார் இடிஓ, தமிழ்நாட்டோட இடிஓ, அவர் வந்து நமக்கு இந்த வியாபாரத்தை பத்தி தெளிவாகவும் அழகாகவும் சொல்ல போறாரு. ஸோ நம்ம மணிமாறன் சாரை இன்வைட் பண்ணுவோம். ஸோ வெல்கம் மணிமாறன் சார். தேங்க்யூ மிஸ்டர் குமார், தேங்க்யூ வெரி மச். என்னோட ஆடியோ கிளியரா இருக்கா? முதல்ல அதை செக் பண்ணுங்க. கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு. தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஃப்ரெண்ட் மிஸ்டர் குமார், தேங்க்யூ. ஓகே, ஸோ எல்லாருக்கும் என்னோட இனிய மாலை வணக்கங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா நம்ம வந்து மீட்டிங் வந்து சண்டேஸ் வந்து மிஸ்டர் குமார் பண்ணிட்டு இருக்காரு. நான் ரொம்ப ஒரு ஐடியில இருந்து வந்து அவர் பண்றதை நான் ரொம்ப பிரமாதமா ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப சந்தோஷம் எனக்கு இப்படி ஒரு சப்போர்ட். ஏன்னா சப்போஸ் நம்ம வந்து மீட்டிங் ப்ரெசன்டேஷன் பண்ண முடியல அப்படின்னா மிஸ்டர் குமார் பண்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி எனக்கு மொபைல் பேல ரொம்ப பிரமாதமா ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் குமார் ஃபார் திஸ் சப்போர்ட். ஸோ அது மட்டும் கிடையாது, அவரோட டீமும் அவருக்கும் வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜஸ். இது வந்து அவங்கவுங்க டேக் ஓவர் பண்ணணும். அதுதான் வந்து இது மொபைல் பேயோட அடுத்த ஸ்டெப். அதான் அடுத்த லெவலுக்கு நீங்க கொண்டுட்டு போகணும். பட் இது அப்படி ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது. ஓகே, ஸோ இது நாங்க வந்து இப்போ கம்பெனியும் சரி இல்லை குமார் மாதிரி டிடிஓஸும் சரி நானும் சரி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்க நமக்கு இந்த சப்போர்ட் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். நான் உங்களுக்கு தெரியும், நான் வந்து கடந்த ஒரு 6 மாசமா தான் இந்த பிரசன்டேஷன் வந்து தமிழ்ல வந்து சும்மா அப்படியே வந்து போயிட்டு இருக்கேனே தவிர கண்டினியூஸா பண்ணல. அதுக்கு முன்னால நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 நாள் கண்டினியூஸா ரெகுலரா என்னோட பிரசன்டேஷன் பண்ணியிருக்கேன் நான் மொபைல் பேல. அன்பார்ச்சுனேட்லி நம்ம நிறைய கொஞ்சம் டிலேஸ் இருந்ததுனால, நம்ம வந்து கம்பெனி சைட்ல கொஞ்சம் இதாக இருந்ததுனால நானும் கொஞ்சம் ஸ்லாக் இருந்தேன். அதனால கொஞ்சம் பிரசன்டேஷன் வந்து நான் வந்து ரெகுலரா பண்ண முடியாம இருந்தது. பட் இனிமே இந்த 2024 எல்லாருக்கும் என்னோட புதிய புது வருஷ வாழ்த்துக்கள். அதை பத்தி பேசுவோம். நாளைக்கு நான் என்னோட மீட்டிங், எனக்கு தமிழ் மீட்டிங் இருக்கும். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் என்னோட மலையாள பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் கேரளாவில் டீம் ஒரு சூப்பர் டீம் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்காங்க. 2-3 டீம் ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ அதனால மலையாளம் பிரசன்டேஷனும் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் டேஸ் சொல்லியிருக்கேன். நமக்கு ரெகுலரா பண்றதா இல்லை நம்மளும் ஆல்டர்னேட்டிவ்ஸ் டேஸ் பண்ணா போதுமா அப்படிங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணும். உங்க கையில் தான் இருக்குது அதோட சப்போர்ட். ஓகே, ஸோ
நம்ம ப்ரெசன்டேஷன் ரைட் அந்த மாதிரி சண்டேஸ் நம்மளோட கம்பெனியோட இந்த 1 hour எம்டிஏ நம்ம அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரமெல்லாம் நம்மளோட எம்டிஏவே இன்வைட் பண்ணி இதில் எல்லாத்தையும் நம்ம இது பண்ண சொல்லுவோம், விஷ் பண்ண சொல்லுவோம். ஏற்கனவே நான் அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஜூம் மீட்டிங்ல எம்டி வந்து நமக்கு வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு, எஸ்கே சௌத்ரி வந்து பேசியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்மளும் இந்த இந்த இதுலையும் நம்ம இப்போ ஏன்னா இப்போ கம்பெனியோட அஃபிஷியல் லிங்க்ல பண்றதுனால ரொம்ப ஈஸியாக அங்கேருந்து ஆஃபீஸ்ல இருந்து சார் பேச முடியும். ஸோ அதையும் நம்ம பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன தேவைன்னா இங்கே ஒரு 500 பேர் 1000 பேர் நம்ம டீம்லாம் இருக்கணும், இந்த மீட்டிங்ல இருக்கணும். ஒரு விஷயம் நான் ப்ராமிஸ் பண்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் இந்த சண்டே மீட்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாருங்க. இந்த 25 பேர் இன்னைக்கு 25 பேர் இப்ப இருக்கிறோம். இந்த 25 பேருங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு கவுண்ட். ஓகே, இது வந்து இருந்தாலும் ஓகே, நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு தான், அதுல ஒன்றும் தப்புலாம் சொல்ல. பட் அடுத்த வாரம் இந்த 25ங்கிறது 100 பேரா இருக்கணும், 100 பேரா இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா இந்த 25 பேரும் 2 பேரை இன்வைட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு இந்த மீட்டிங் 2 பேரை இன்வைட் பண்ணுங்க, ஈஸியா 100 பேர் வந்துருவோம். ஓகே, இது அப்படி அதை கொண்டுட்டு போவோம். ஏன்னா இந்த அடுத்தடுத்து வரப்போற மீட்டிங்ஸ்ல அதை பத்தி நம்ம பேசுவோம். நம்ம ரெகுலரா அந்த நம்ம தமிழ் மீட்டிங்ஸ்ல என்னோட பிரசன்டேஷன் டாலையில இருந்து பண்ண போற பிரசன்டேஷன்ல அதை பத்தி நம்ம பேசுவோம், எப்படி கொண்டு வரணும், என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இதை பத்தி நம்ம பேசுவோம். அடுத்த விஷயம், இதுல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ப்ரோக்ராம் அட்டன் பண்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க இருந்தா. ஓகே, ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா பிரசன்டேஷன் நான் பேச போற விஷயம் வந்து வேற. பிரசன்டேஷன்ங்கிறது ஒரு 15-20 நிமிஷம் தான் என்னோட பிரசன்டேஷன் இருக்கும். மொபைல் பேனா என்ன, அதோட பிரசன்டேஷன் வந்து ஒரு 15-20 நிமிஷம் தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் நான் பேசணும்னு இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு நான் வந்து ஹோஸ்ட் பண்றேன். இன்னைக்கு நான் பேசுறேன்னு சொல்லி நான் மிஸ்டர் குமார்ட்ட நான் சொல்லியிருந்தது. ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு வந்து 2023 முடிஞ்சு அடுத்த 2-3 மணி நேரம் தான் இருக்கு. ஹார்ட்லி இன்னைக்கு 8 மணி 4 மணி நேரம் 3-3.5 மணி நேரம் தான் இருக்கு நம்ம அடுத்த வருஷத்தை தொடர்றதுக்கு. 2023 முடியறதுக்கு 2024 தொடங்க போறதுக்கு இன்னும் ஒரு 2-3 ஹவர்ஸ் தான் இருக்குது. கரெக்ட்? எத்தனை பேரு நீங்க வந்து இப்போ ஹாப்பி நியூ இயர், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்றோம், வாட்ஸ்அப்ல சொல்றோம், கூப்பிட்டு சொல்றோம். எவ்வளவு பேரு சக்சஸ்ஃபுல் ஆகி, அதாவது பொருளாதாரமா இருக்கட்டும், இல்ல வேற எந்த விஷயத்திலயா இருக்கட்டும், ஃபேமிலி இதுலயா இருக்கட்டும், ஒரு 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 பெரிய மாற்றத்தை இந்த வருஷம் சந்திச்சு, அதாவது 2023ல பெரிய ஒரு 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 லைஃப் லாங் ஒரு ஒரு பெர்மனண்டான ஒரு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணி, அதன் மூலமா அந்த அச்சீவ் பண்ணி அந்த சந்தோஷத்துல யாராவது நியூ இயர் செலிப்ரேஷன் சொல்றீங்களா? நியூ இயர் விஷ் பண்றீங்களா? எல்லாரும் நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, நான் 100% பயங்கரமா நான் சக்சஸ் ஆயிட்டேன். பொருளாதார கட்டம், இல்ல ஹெல்த்தா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், இதெல்லாம் திருப்தியா ரைட். நான் வந்து அந்த இதுல நான் வந்து திருப்தி இல்லைன்னா சொல்லல. அபரிமிதமா நான் சொல்றது, நான் மாற்றங்களை சொல்றேன். நான் ரெகுலரா நடக்கிற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு கோடான கூடி நன்றிகள் நம்ம சமர்ப்பணம். இயற்கைக்கும், நம்ம வேண்ட தெய்வத்துக்கும், நம்மளை இந்த அளவுக்கு வச்சிட்டு இருக்கக்கூடிய தெய்வத்துக்கும், இயற்கைக்கும், பிரபஞ்சத்துக்கும் கோடான கூடி நன்றிகள் சமர்ப்பணம். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. நான் அதை தப்பா சொல்லி இதை தப்பா புரிஞ்சுக்கிறாதீங்க. நான் கேட்கறது, போன வருஷம் இதே நாள் நீங்க எப்படி இருந்தீங்க? இன்னைக்கு பொருளாதாரத்துல நீங்க எப்படி மாற்றங்கள் சந்திச்சிருக்கீங்க? ரைட்? அதை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நான் போன வருஷமும் இந்த விஷயத்தை பத்தி நான் பேசியிருக்கேன். அதை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. எப்படி நீங்க இருக்கிறீங்க, போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் நீங்க எப்படி மாறி இருக்கிறீங்க, பொருளாதாரம் வருமானம் எப்படி வந்துட்டு இருக்கு. சப்போஸ் நீங்க வேலைக்கு போல, நீங்க எதையுமே பண்ணல, ஒரு மாசம் நீங்க வீட்டுல இருக்கிற சிச்சுவேஷன் வந்துருச்சு, வீட்டுல இருக்கிறீங்க, பர்பஸாவே இருக்கிறீங்க, அந்த ஒரு மாசம் நீங்க இது வரைக்கும் சம்பாதிச்ச பணம் வர்ற சமம் பணம் வந்துகிட்டு இருக்குதா? உங்களுக்கு அந்த சம்பாத்தியம், உங்களுக்கு நான் சம்பாத்த வருமானத்தை மட்டும் பார்த்து பேசுவோம் இப்போ. ஏன்னா ஹெல்த் பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வருமானம் உங்களுக்கு அடுத்த வருஷம் இந்த மாதிரி கரெக்டா வந்துகிட்டு இருக்கா? அதுக்கான செட் ஃபவுண்டேஷன் நீங்க பண்ணிருக்கீங்களா? போன வருஷம் அந்த மாதிரி பண்ணியிருந்தா இந்த வருஷம் அந்த மாதிரி வருதா? அந்த மாதிரி சந்தோஷத்துல யாராவது நியூ இயர் விஷஸ் நீங்க யாருக்கா சொல்றீங்களா? சூப்பரா இருக்கு. பட் இப்ப 90% அப்படி கிடையாது. 10% எக்ஸ்ட்ராடினரி வச்சுக்கலாம். அது இப்போ 90% அப்படி கிடையாது. ஏதோ ஒரு நாள் முடிஞ்சது, 14வது மாசம் முடிஞ்சது, 13வது ஒரு அடுத்த டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி தங்குது, 1ஆம் தேதி எல்லாருக்கும் நியூ இயர்ஸ் விஷ் பண்றாங்க, எல்லாரும் விஷ் பண்றாங்க, நம்மளும் விஷ் பண்றோம். அதுவும் எல்லா நாளும் போக கடந்து போகும். எல்லா நாளைக்கும் போல டெய்லி இன்னைக்கு 31ஆம் தேதி எப்படி கடந்து போச்சு, இது வரைக்கும் எப்படி போச்சு, அதே மாதிரி இந்த நாளைக்கும் கடந்து போகும், 2024 கடந்து போகும். ஸோ அப்படித்தான் இந்த நாள் இருக்குதா? இதை எப்படி நீங்க மாத்த போறீங்க? என்ன மாதிரி நீங்க மாத்தலாம்? அடுத்த வருஷம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க மைண்ட் செட் பண்ணணும். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மைண்ட் செட். நான் மொபைல் பே பத்தி உங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். மொபைல் பே வந்து ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. மொபைல் பே வந்து ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒரு மாசம், இந்த ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல
ஒரு பிரமாதமான ஒரு அறிவிப்பு வருது. தமிழ்லயே நம்ம ரொம்ப தெளிவா பேசணும். பிரமாதமான ஒரு அறிவிப்பு வரப்போகுது. நீங்க யாருமே யாருக்கிட்டையும் சொல்லவே வேண்டாம். மொபைல் பே யாருக்கிட்டையும் யாரும் சொல்லவே வேண்டாம். நீங்க அப்படியே ரெடியா இருங்க. நீங்க இப்ப வந்து பழசா இருக்கிறவங்க இப்ப ஒரு முதல்ல வந்து கம்பெனி என்ன பண்ணியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் லெவல்ல 20 பேர் பண்ணலாம் இல்லையா? இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த 20 பேர் பண்ணியிருக்கிறத நீங்க அப்படியே வச்சிருங்க. அந்த 20 பேருக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கேன். நாளைக்கு காலையில ஒரு வாய்ஸ் மெசேஜ் நான் உங்களுக்கு போடுறேன். என்ன பண்ணணும் அப்படிங்கறது ஒரு வாய்ஸ் மெசேஜ் நான் போடுறேன். இந்த பழைய டீம் அப்படியே வைங்க. உங்களுக்கு நான் அனுப்புற வாய்ஸ் மெசேஜ் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்துக்கும் அனுப்பிடுங்க. எல்லாருக்கும் ரீச் ஆகணும். கம்பல்சரி எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும். நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்க, எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்னோட ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்தே நான் இந்த விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நாளையில இருந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணிடுவேன். எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, புதுசா ஒரு டீம் ஒரு 15 பேரை 10 பேரை, ஏன்னா இப்போ வந்து வித்து வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல 20 பேருங்கிறத அன்லிமிட்டட் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க, பழசா இருக்கிறவங்களை நீங்க தகவல் சொல்லிருங்க. ரொம்ப புஷ் பண்ணாதீங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் லைக் தட் இன்ஃபார்ம். ரைட், இது மாதிரி மாத்தம் வருது, இது மாதிரி பண்ண போது தப்பிக்கிறவங்க அடுத்த வருஷம், அதாவது இந்த வருஷம் நீங்க நியூ இயர் சொல்றீங்க, ரைட், அடுத்த வருஷம் நீங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறது அவ்வளோ பிரமாதமான ஒரு நியூ செலிப்ரேஷனா இருக்கும். அதுல எந்த மாற்றம் கிடையாது. மொபைல் பே கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த வருஷம், இப்போ இந்த ஜனவரி மாசம் வரப்போற மெம்பர்ஸ் எல்லாரும் அடுத்த வருஷம் ஜனவரி டிசம்பர் 31 ஜனவரி 1 செலிப்ரேட் பண்ண போற விஷயங்கிறது அபரிவிதமான ஒரு செலிப்ரேஷனா இருக்கும். உங்களால இமேஜின் பண்ண முடியாத ஒரு செலிப்ரேஷனா இருக்கும். அது இங்கயா இல்ல வேற ஏதாவது கண்ட்ரிலயா இல்ல எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணணும் நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க. அப்படி ஒரு பிரமாதமான செலிப்ரேஷன் இந்த 31 நைட் நம்ம கொண்டாட போறோம். 2024 டிசம்பர் 31. அதுக்கு இப்போ பிளான் பண்ணுவோம். எப்படின்னு கேட்டா, அந்த சும்மா செலிப்ரேஷன்னா சும்மா உங்க வாங்கிட்டு அப்படி கிடையாது. அச்சீவ்மெண்ட் பண்ணி அதுக்கு அந்த செலிப்ரேஷன்னா உங்களுக்கு நிரந்தரமா மாசம் 1 லட்சம் ரூபாய், 50,000 இருந்து 2 லட்சம் ரூபாய் இன்கம் வந்துகிட்டே இருக்கும் வீட்டுக்கு. நீங்க என்ன பண்ணாலும் நிக்காத அந்த இன்கம். அப்படிப்பட்ட ஒரு இன்கம் மொபைல் பே மூலமா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதுக்கு நாளையில இருந்து நான் ப்ரோக்ராம் உங்களுக்கு சொல்றேன் என்ன பண்ணணும் அப்படிங்கறத. ஒரே மாசத்துல உங்களுக்கு 10,000 பேர் டீம் வந்துடும். ஒரு மாசத்துல டீம் 10,000 பேர் வந்துடும். நான் சொல்றதை எழுதி வச்சுக்கிறீங்க. நீங்க ஒரு மாசத்துல உங்க டீம் 10,000 பேர் இருக்கும். நான் சேலஞ்ச் பண்றேன். நீங்க சரியா பிளான் பண்ணி மைண்ட் செட் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சு இதை இப்படிதான் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டு நாளைக்கு நீங்க இறங்குங்க. நாளையில இருந்து 1 டிசம்பர் 2024 அடுத்த வருஷம் நீங்க சொல்ல போற நியூ இயர் அவ்வளவு பிரமாதமான நியூ இயரா இருக்கும். விஷஸா இருக்கும், வாழ்த்துக்களா இருக்கும். மொபைல் பே கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய மொபைல் பே மெம்பர்ஸ் அது யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு டீம் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. மொபைல் பே கம்யூனிட்டி வர்றவங்க எல்லாருக்கும் அங்க வந்து ஒரு பிரமாதமான ஒரு இருக்கும் அடுத்த வருஷம் இந்த 2024 டிசம்பர் 31. அவ்வளவுலாம் நான் சொல்றது அவ்வளவுலாம் போக வேண்டியதில்லை. நான் சொல்றது மார்ச் மாசம் அந்த 2024 செலிப்ரேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இப்ப இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் நான் சொல்ற மாதிரி கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா ரைட். இதுல ரொம்ப முக்கிய மைண்ட் செட். நீங்க வந்து எல்லா ப்ராஜெக்ட் மாதிரி மொபைல் பே நினைச்சிடாதீங்க. நான் அந்த டே 1 2000 நம்ம கொரோனா டைம்ல நம்ம லான்ச் 3 வருஷத்துக்கு முன்னால கம்பெனி லான்ச் பண்ண டேட்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். லான்ச் பண்ண டேட் இல்ல, கம்பெனி பிளான் அனௌன்ஸ் பண்ண டேட்ல இருந்து, பிளான் என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்களோ அந்த 24th நான் பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அன்னையில இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் எல்லாம் கேட்பீங்க, சார் என்ன 3 வருஷம் ஆச்சு. ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து நிதானமா தான் வளரணும். காளான் மாதிரி வளரக்கூடாது. காளான் வளர்ந்துச்சுன்னா அடுத்த நாள் புடிங்கி போட்டு இது பண்ணிடலாம். காளான் மாதிரி வளர்ந்துச்சுன்னா அப்படி அரச மரம் ஆலமரம் மாதிரி வளரணும். ஒரு ப்ராஜெக்ட் காலத்துக்கும் நிக்கணும், காலத்துக்கும் சொல்லணும், அப்படி வளரணும். அப்படி வளரும் மொபைல் பே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மொபைல் பேல எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாம இல்லை, எல்லாமே இருக்கு. மொபைல் பேல ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்துருச்சு. அல்டிமேட் 2-3 விஷயங்கள் வரும். அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. அது வரணும்ன்றது கிடையாது. இப்ப இருக்கிறதே 90% 80%க்கு மேல ஆல்ரெடி கம்பெனி வந்து ரீச் பண்ணிருச்சு. இனி இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தான். புதுசா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். கியூஆர் கோடு எல்லாம் இருக்கு. கியூஆர் கோட்ல செலவு பண்ணா பணம் வராது, நமக்கு இன்கம் வராது. அதனால கியூஆர் கோடு வந்து நம்ம அதை மைண்ட்லயே வச்சுக்க கூடாது. நான் மொபைல் பே கம்யூனிட்டி கிட்ட எல்லாருக்கிட்ட சொல்ற விஷயம் தான். ஏன் சார் கியூஆர் கோடு வரலன்னா, கியூஆர் கோட்ல நீங்க செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்கமே வராது. கார்டுலயோ இல்ல நம்ம அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல செலவு பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இன்கம் வரும். எதுக்கு நம்ம மொபைல் பே டவுன்லோட் பண்ண சொல்றோம்? நீங்க பண்ற செலவுல இருந்து வருமானம் வரணும்னு. அப்ப மொபைல் பே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கியூஆர் கோட்ல பேமெண்ட் பண்ணீங்கன்னா எங்க இருந்து வருமானம் வரும்? அப்ப எதுக்கு நம்ம கியூஆர் கோட் நம்ம மொபைல் பே டவுன்லோட் பண்ணோம்? ஏற்கனவே இருக்கிற அப்ளிகேஷன்ல கியூஆர் கோட் பேமெண்ட் பண்ணிட்டு போயிடலாம்ல.
ஸோ கொஞ்சம் வாய்ஸா திங்க் பண்ணுங்க. நீங்க பண்ற அந்த QR கோட் மட்டும் தான் இதுல மிஸ். அதுவும் வந்துருச்சுன்னா அல்டிமேட். அதுக்கு மேல வர்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது மட்டும் தான் எண்ட். இப்போ எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. ஆல்மோஸ்ட் அதான் சொல்றேன் 80% ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் நம்ம கம்பெனி ப்ராஜெக்ட்ல. MD SK சௌத்ரி சொன்ன விஷயத்துல ப்ராமிஸ் பண்ண விஷயத்துல ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஸோ இதுக்கு மேல ஒரு ப்ராடக்ட் நம்ம எப்படி வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறது எனக்கு புரியல. அதான் அதுக்கு என்ன நான் ஏன் அதை சொல்றேன்னா, நம்மளோட ரிசல்ட்ல வரணும். நம்ம அந்த சிந்தனை ரிசல்ட்ல வரும். நாளையில இருந்து வரும். இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் வரப்போற அனௌன்ஸ்மெண்ட். நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேங்க. நேத்திக்கு ஒரு சின்ன என் நம்ம குரூப்ல ஒரு சின்ன ஒரே முந்தானத்தை நான் போட்டேன். நான் எடுத்து ப்ரூஃப் காட்டுறேன். முந்தானத்து தான் ஒரு சின்ன ஒரு லிங்க் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டேன். இது கம்பெனி மீட்டிங்னாலும் பிரச்சனை இல்லை, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் சொல்றேன் நான். சும்மா ஜஸ்ட் லைக் அது என்னன்னு தெரியாது. ஒருத்தர் சொன்னாங்க, சரி ஏதோ காசு இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னேன். எவ்வளவு பேர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த 2 நாள்ல முந்தா நேத்து அனுப்புனேன்னு நினைக்கிறேன். இந்த 2 நாள்ல இதை சொல்லக்கூடாது ஆக்சுவலா அந்த மீட்டிங்ல, இருந்தாலும் பரவாயில்ல. 2 நாள்ல என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? 38 பேர் டைரக்டா பண்ணிருக்காங்க. எவ்வளவு டீம் போயிருக்கு தெரியுமா? 2100 பேர். நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போடுறேன். என்னன்னே தெரியாது. யாரும் என்னன்னு கூட கூப்பிட்டு கேட்கல. நம்ம 3 வருஷமா ஒரு ப்ராஜெக்டா, இவ்வளவு பிரமாதமான ஒரு ப்ராஜெக்டா நம்ம வந்து டெய்லி இவ்வளவு பிரசன்டேஷன் போட்டு கம்பெனியும் சரி, நம்மளும் சரி, குமாரும் சரி, எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் ஏன் அடுத்த லெவலுக்கு மைண்ட் செட்டுக்கு நீங்க வர மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது இன்னும் சர்ப்ரைஸா இருக்கு. பட் என்னன்னா, எல்லாருமே இது பண்ணா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஆனா இதை பண்ணா என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத இன்னும் ஒரு 2-3 டேஸ்ல நீங்க ஒரு 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 அதாவது தமிழ்ல என்ன சொல்றது, ஒரு ஸ்டன்னிங் அனௌன்ஸ்மெண்ட். ஸ்டன்னிங்னா அப்படி ஒரு பிரமாதமான ஒரு அறிவிப்பு வருது. ஆல் செட், தி பிக் திங். எந்த இதுலயுமே கிடைக்காத ஒரு விஷயம். ரெடியா இருங்க. நான் சொல்றது என்ன, ரெடியா இருங்க. எப்படி ரெடியா இருக்கணும்னா, கீப் ரெடி யுவர் 20 மெம்பர்ஸ் லிஸ்ட். இன்னொரு புது 20 பேர் லிஸ்டோட ரெடியா இருங்க. லிஸ்ட் வந்து சும்மா வந்தாங்க போனாங்கன்னு இல்ல, செலவு பண்றதுக்கு தகுதி இருக்கிற ஆளா இருக்கணும், செலவு பண்ற ஆளா இருக்கணும். அதுக்கான செலவு இதெல்லாம் இருக்குது, கிரைட்டீரியா எல்லாம் இருக்குது. அந்த கிரைட்டீரியா எல்லாம் என்னங்கிறத நாளைக்கு நான் சொல்றேன். ரெடியா வச்சுக்கிறேங்க. ஓகே, இப்படி நான் சொல்றேன். உங்க டீம் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா 1000 பேர் இந்த ஜனவரி மாசம் நீங்க கொண்டு வந்துருங்க. ஜனவரி அடுத்த மாசம் ஜனவரி பிப்ரவரி 10ஆம் தேதி 1000 பேர் உங்க டீம்ல இருப்பாங்க. இந்த பிப்ரவரி மாசம் நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அந்த பிப்ரவரி மாசம் உங்களோட டீம்ல 10,000 பேர் இருப்பாங்க. பிப்ரவரி முடியும் போது இதை எழுதி நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம மொபைல் பே வருது. ஸோ ரெடியா இருங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் பே அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி ப்ராஜெக்ட். சாதாரண ஒரு கான்செப்ட் கிடையாது. இது ஒரு நாளைக்கு 10 ப்ராஜெக்ட் வருது, ஒரு நாளைக்கு 10 கான்செப்ட் வருது புதுசா. மொபைல் அவ்வளோ வருது. எதையுமே நம்ம இது பண்ண முடியாது. அந்த மாதிரி எல்லாம் ப்ராஜெக்ட் கிடையாது நம்மளோட மொபைல் பே ப்ராஜெக்ட். திஸ் இஸ் டிஃபரெண்ட், என்டையர்லி டிஃபரெண்ட். திஸ் இஸ் டிஃபரெண்ட். திஸ் இஸ் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒன் இன் செஞ்சுரி. இது இன்னும் ஒரு வருஷம், அடுத்த வருஷம்லாம் நம்ம கம்பெனில எவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2024 முடியும் போது 10 கோடி மெம்பர்ஸ் இருப்பாங்க. நம்ம இதுல யூசர்ஸ் இருப்பாங்க. நாளைக்கு உங்களுக்கு அந்த கால்குலேஷன் சொல்றேன். 10 கோடி பேரும் 10,000 ரூபாய் இல்ல 2,000 ரூபாய் செலவு பண்ணா எவ்வளவு செலவு, கம்பெனியோட டிரான்சாக்ஷன் எவ்வளவு அப்படிங்கறத. மை டியர் ஃப்ரெண்ட், வைஸா திங்க் பண்ணுங்க. உங்களோட மைண்ட் செட் தான் இதுல முக்கியம். கொஞ்சம் வைஸா திங்க் பண்ணுங்க. இது ஒரு 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 பிரமாதமான இந்த 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 கார்டு நீங்க பேமெண்ட் பண்றதுனால உங்களுக்கு என்ன அதுல வந்து இதுன்னு எனக்கு புரியல. ஏன் அது என்ன? இப்ப நான் சொன்ன கேரளாவில் 2 டீம் தட்டன்னு ஆயிடுச்சு. டகன்னு வந்துருச்சு. இப்போ அவங்க எல்லாம் ரெடி. நான் தான் ஹோல்டு பண்ணிருக்கேன். ஏன்னா ஜனவரி தொடங்கட்டும் அப்படின்னு எல்லாம் ரெடி. 4 பேர் தான் வந்திருக்காங்க. 400 பேர் ரெடி பண்ணி வச்சு உட்காந்துருக்காங்க. 3 மீட்டிங் மலையாளம் மீட்டிங் முடிச்சிட்டேன், பிரசன்டேஷன். ஸோ இனிமே மலையாளம் பிரசன்டேஷனுக்கு நம்ம டீம்ல யாராவது கேரளாக்காரங்க இருந்தாங்கன்னா மலையாளம் பிரசன்டேஷனுக்கு நீங்க லிங்க் அனுப்பணும், நம்மளோட சேம் லிங்க். ஓகே, ஸோ இதுதான் நம்ம மொபைல் பே. மொபைல் பே வந்து ஒரு பிரமாதமான ஆப்பர்ச்சுனிட்டி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 8-24 hours 9 o'clock வரைக்கும் மிஸ்டர் குமார் நம்மளோட டைமிங் 9 வரைக்கும் தானே? 9 வரைக்கும் தான் சார். ஓகே, 9 o'clock. ஓகே, ஸோ half an hour ஆச்சு. இன்னும் ஒரு 6 minutes பேசலாம். ஓகே, ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதை நீங்க திங்க் பண்ணுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நீங்க வந்து ஒரு பேக்கேஜ் இன்கம்,
அதாவது மாசம் நீங்க சப்போஸ் ஒரு 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 இந்த அடுத்த வருஷம் 2024 முடியும் போது உங்களுக்கு எந்த விதமான ஒரு 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 இதுவும் இல்லாம பாசிவ் இன்கம், ஒரு அடிஷ்னல் இன்கம் 50,000 இருந்து ஒரு 1,00,000 ரூபாய் மாசம் வர்ற மாதிரி மொபைல் நான் சொல்றது மினிமம் இன்கம் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். இதோட லோவஸ்டா மொபைல் பேல சொல்லவே முடியாது. மொபைல் பே 50,000 ஒரு மாசம் அப்படிங்கிறது த லோயஸ்ட் இன்கம். உங்கள்ட்ட ஒரு 1000 பேர் டீம் இருந்தா போதும், 1000 பேர் டீம் இருந்தா போதும், மாசம் 50,000 இன்கம் கேரண்டி. ஸோ நீங்க அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்த வருஷம் நீங்க நியூ இயர் சொல்லும் போது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லும் போது அந்த வாழ்த்து வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும், அவ்வளவு வெயிட்டா இருக்கணும் அந்த நியூ இயர் விஷஸ். ஏன்னா நீங்க அச்சீவ் பண்ணிட்டு சாதிச்சுட்டு இந்த வருஷம் 2024 நமக்கு அவ்வளவு பெரிய விஷயத்த நமக்கு கொடுத்துருக்கு, இவ்வளவு சாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க விஷ் பண்ணணும் எல்லாரையும். மொபைல் கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கீப் இட் இன் யுவர் மைண்ட் மனசுல வச்சுக்கிறங்க. திங்க் அபவுட் மொபைல் பே, வாய்ஸா திங்க் பண்ணுங்க. நான் மார்னிங் ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கேன். ஒரு 6 o'clock 6:30 7 o'clock அந்த மார்னிங் 6 o'clock இருந்து 7 o'clock ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா டெய்லி காலையில எல்லாத்தையும் உசுப்பேத்தி விட்டுருணும், காலையில எல்லாத்தையும் மைண்ட் செட் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கு யாராவது ஒப்பீனியன்ஸ் எனக்கு குரூப்ல இது பண்ணுங்க, என்னோட சஜஷன்ஸ் போடுங்க. நான் ரெடி. காலையில 6 to 7 ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கு. ஜஸ்ட் மொபைல் பே இது இப்படி பண்ணுங்க, இன்னைக்கு டே இப்படி பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கேன். ஸோ அதை நீங்க பண்ணுவோம். அதை ஃபியூச்சர்ல நம்ம இந்த ஜனவரில இருந்து பிளான் பண்ணுவோம். ரைட், நான் ரெடி. ஸோ மொபைல் பே அப்படிங்கிறது ஒரு பிரமாதமான ஆப்பர்ச்சுனிட்டி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் டேக் இட் ஈஸி. அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கிறாதீங்க. ஏன்னா கம்பெனியோட வேலை கம்பெனி பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நீங்களோ நானோ இல்லைனாலும் கம்பெனி வளர்ந்துகிட்டே தான் இருக்கும், கம்பெனியோட ப்ராஜெக்ட் போயிட்டே தான் இருக்கும். சூப்பர். கம்பெனியோட ப்ராஜெக்ட் போயிட்டே தான் இருக்கும், அது நிறுத்தவே முடியாது. இட்ஸ் ஓஷன். நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், கடல் மாதிரி உங்களால யூ கேனாட் ஸ்டாப். மொபைல் பேங்கிற ஒரு ப்ராஜெக்டை நீங்க நிறுத்தவே முடியாது. இட் வில் ரன். அது வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுல நம்மளோட பார்ட் எங்க, நம்ம அதை எப்படி என்ஜாய் பண்ண போறோம், அதுல இருந்து எவ்வளவு நம்ம எடுத்து என்ஜாய் செலிப்ரேட் பண்ணிக்க போறோம், எவ்வளவு எடுத்து சாப்பிட்டுக்க போறோம்ங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இப்ப கடல் நிறைய தண்ணி இருக்கு, நீங்க நீங்க கடல் அப்படி வச்சுக்கிறீங்க, இப்படி வச்சுக்கிறீங்க, ஒரு பெரிய அண்டா நிறைய தண்ணி வச்சிருக்கு, அதுல எடுத்துக்க நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோங்கிறதா. கம்பெனி வந்து அதே மாதிரி தான். கம்பெனி டிரான்சாக்ஷன் வந்துடும், பல 1000 கோடி ரூபாய் 1000 கோடி கணக்கில் மெம்பர்ஸ் வருவாங்க, எல்லாரும் மொபைல் பே அப்ளிகேஷன் இது டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. கம்பெனிக்கு பல 1000 கோடிகள் லட்ச கோடிகள் டிரான்சாக்ஷன் நடக்கும். அதுல எல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது, அதெல்லாம் நடந்தே தீரும். அதுல நம்மளோட பங்கு எவ்வளவு, நீங்க அதுல எவ்வளவு ஷேர் எடுத்துக்க போறீங்க அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் மைண்ட் செட் பண்ணணும், நீங்க தான் அதை பிளான் பண்ணணும். நீங்க சப்போர்ட் பண்றதுக்கும் மொபைல் ஜூம் மீட் பண்றதுக்கும் என்னோட எல்லா வீடியோஸ் ரெடி பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னா நம்ம புது வீடியோஸ் எல்லாம் நான் பண்றேன். ஸோ அந்த புது வீடியோஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, ஃபுல் கேஒய்சி பண்றது, மினி கேஒய்சி பண்றது, எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, எல்லா வீடியோஸ் ரெடியா இருக்கு. ஜனவரியில 1 by 1 நான் ரிலீஸ் பண்றேன். தமிழ்ல அழகா புரியுற மாதிரி எல்லாம் 2-3 minutes 5 minutes வீடியோஸ். ஸோ எல்லாத்தையும் பர்ஃபெக்டா யூஸ் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் நீங்க இந்த இது இந்த 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 அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து மாசம் 1,00,000 இன்கம் என்ன பண்ணாலும் உங்களுக்கு அது நிக்காது. அப்படி ஒரு இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க மொபைல் பே கம்யூனிட்டியை உருவாக்குங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்யூனிட்டியை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா, மொபைல் பேல ஒரு கம்யூனிட்டியை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா லைஃப் லாங் அந்த கம்யூனிட்டியில நீங்க என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு இன்கம் வந்துட்டே இருக்கும். உங்களோட ரேப், உங்களோட அந்த கம்யூனிட்டியோட ஒரு ரேப் அப்படி இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு பிரமாதமான விஷயத்த சொல்லி இருக்கிறீங்க. சோ இந்த விஷயம் வந்து அப்படியே எல்லா பக்கமும் ரீச் ஆயிட்டே இருக்கும். சோ அந்த கம்யூனிட்டியில நீங்க என்ன சொன்னாலும் செய்யலாம். மொபைல் பே கார்டை தவிர வேற எதுலையும் செலவு பண்ண மாட்டாங்க. மொபைல் பே அப்ளிகேஷன் மூலமா வேற எதுலையும் ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க. மொபைல் பே அப்ளிகேஷன் மூலமா வேற எதுலையும் ஃபாஸ்டாக ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க. மொபைல் பே அப்ளிகேஷன் தான் ரீசார்ஜ் பண்ணுவாங்க, மொபைல் பேல தான் இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க, மொபைல் பேல தான் இது பிரீமியம் பேமெண்ட் பண்ணுவாங்க. சோ யூ ஹேவ் டு லேர்ன். இதை வந்து கத்துக்கணும், இதை டூப்ளிகேட் பண்ணணும். அவ்வளவு எல்லாரும் வந்துருவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு ஃபேஸ்புக்ல அவ்வளவு பேர் இருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, வாட்ஸ்அப்ல அவ்வளவு பேர் இருக்காங்க. நம்ம சொல்லி எவ்வளவு பேர் இருக்காங்க, எத்தனை மில்லியன் பேர் இருக்காங்க. என்னைக்காவது தொடங்கினப்போ அவங்க சொல்லியிருப்பாங்களா இவ்வளவு பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் அது வந்துரும் சொல்லி. அந்த இன்னைக்கா தொடங்கினாங்க. இப்ப ஃபேஸ்புக் எல்லாம் எத்தனை வருஷம் ஆச்சு. சோ தொடங்கும் போது அந்த 100 பேர் தான் இருப்பாங்க, அந்த 10 பேர் தான் இருப்பாங்க. 3 பேர் சேர்ந்து தொடங்கினது ஃபேஸ்புக், 3 பேரோ 4 பேரோ சேர்ந்து தொடங்கினது. அதுல ஒரு ஆள் மட்டும் தான் ஸ்டாண்ட் பண்ணார். அவர் இன்னைக்கு எத்தனை 1000 கோடி ரூபாய், எத்தனை பில்லியன் சம்பாதிச்சிட்டு இருக்காரு தெரியுமா. பாக்கி 2 பேரும் கலந்து போயிட்டாங்க முடியாம. ஏன்னா அந்த பொறுமை இல்ல, அந்த இது வரல. இங்க மொபைல் பேல அது ரொம்ப முக்கியம். மொபைல் பேல அவசரப்படுறாங்க. இது வந்து இன்னைக்கு பழஞ்ச மேலையில முளைச்சு நாளைக்கு காண போற காளான் கிடையாது. இது ஒரு காலத்தின் அடையாளம். மொபைல் பேங்கிறது காலகாலமா இருக்கும். மொபைல் பே
நிறைய விஷயங்கள் வருது. ஹைபிரிட் பேங்கிங் இருக்கு. மொபைல் பேல நிறைய விஷயங்கள் அடாப்ட் ஆக போகுது. மொபைல் பே இல்லாத ஒரு இடமே இருக்காது. நீங்க எங்க ஓபன் பண்ணீங்களாலும், எந்த வேலெட்டுக்கு போனாலும் மொபைல் பே வேலெட் இருக்கும். நீங்க எங்க பேமெண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா மொபைல் பே வேலெட் அங்க வந்துரும். சோ இது எல்லாமே வேற மாதிரி. சோ இது எல்லாமே இருக்கிறது. பட் அதெல்லாம் இன்னும் இன்டகிரேட் ஆயிட்டே இருக்கு. இது ரொம்ப நாள் ஆகாது. அடுத்த ஒரு 2-3 மந்த்ஸ்ல எல்லாமே மார்ச் மாசம்லாம் ஃபுல் ஸ்விங்ல இருக்கும். பிப்ரவரி மார்ச் மாசம் அடுத்து ஜூன் மாசம் வேண்டாம் அந்த 1 கோடி பேர் வரதுக்கு. 1 crore மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கவுண்ட். நீங்க இன்னைக்கு எழுதி வச்சுக்கிறீங்க எத்தனை பேர் 1 கோடி பேர் ஜனவரியில வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த ஜனவரி முடியும் போது 1 crore மெம்பர் 1 லட்சம் பத்தி எம்டி பேசிட்டு இருக்காரு. பட் இந்த ஜனவரி பிப்ரவரியில 1 கோடி மெம்பர் மொபைல் பேல ரெஜிஸ்டர் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. நான் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணேன். 40 பேர் 42 பேர் பண்ணிருக்காங்க. அவங்க மொத்த டீம் வந்து கிட்டத்தட்ட 2200 பேரு. எத்தனை நாள்ல? 2 நாள்ல. சனிக்கிழமை போஸ்ட் பண்ணது 3 நாள் 2 நாள் வெள்ளிக்கிழமை என்னமோ போட்டேன். 3 நாள்ல இந்த நடந்திருக்கு. ஆனா இங்க நான் மட்டுமே இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுல எவ்வளவு பேர் ஆல்ரெடி இருக்கிறாங்க, அவ்வளவு பேர் எல்லாருக்கும் லிங்க் அனுப்பிடுவாங்க. அவ்வளவு பேருக்கு வந்துரும். சோ அப்படியே எல்லாரும் இன்ஸ்டன்ட் அன்னைக்கு அடுத்த நாள் 10 பேர் 100 பேர் 1000 பேர்னு கவுண்ட் கூடிட்டே இருக்கும். யூ கேன் see the count. நீங்க நம்ம லைவா நம்ம அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி பார்த்துட்டே இருங்க. கவுண்டிங் ஏறிக்கிட்டே இருக்கும். ராக்கெட் மாதிரி ஏறும் கவுண்ட். நம்மளோட மொபைல் பே கவுண்ட் மெம்பர்ஸோட கவுண்ட். சோ நீங்க பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிடுவாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வெளியே இருந்து, அதாவது அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து நிறைய பேர் எனக்கிட்டே கேட்டு என்னோட வீடியோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேரளாவில் உள்ள கேரளாவில் உள்ளவங்க என்னோட வீடியோ, கர்நாடகாவில் உள்ளவங்க என்னோட தமிழ்காரங்க என்னோட வீடியோ யூஸ் பண்றாங்க, ஆந்திராவில் இருக்கிறவங்க என்னோட வீடியோ. நான் எனக்கு ஒன்றும் சங்கடமே இல்லை. தமிழ்நாட்டில் எல்லாம் அங்க இருந்து இங்க பண்ணிருக்காங்க. அவங்க என்னோட வீடியோ யூஸ் பண்ணி பிளான் பிரசன்டேஷனை பார்த்து நிறைய பேர் என்ன கூப்பிட்டுட்டு இருக்காங்க. சோ எல்லாரும் வந்துகிட்டு தான் இருப்பாங்க. அது யாரையுமே தடை சொல்லவே முடியாது. அதே மாதிரி மொபைல் பேங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப நீங்க இன்னைக்கு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க சொல்லணும்னா நாளை கழிச்சு வேற ஆள் சொல்லிடுவாங்க. ஒரு 2 நாள் நீங்க அப்படியே பார்த்துட்டே இருங்க. அடுத்த மாசம் வேற ஆள் மூலமா அவர் வேற லிங்க்ல வேற ஆள் டவுன்லோட் பண்ணி வேற டீம்ல இருப்பார் அவர். அந்த சூழ்நிலை ரொம்ப சீக்கிரமா வந்துடும். ரொம்ப சீக்கிரமா, மிக விரைவில் வந்துடும். ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல. இட்ஸ் வெரி நியர். ரொம்ப சீக்கிரமா இருக்கு அந்த நாள். So think about mobile pay, my dear friends. எல்லாருக்கும் என்னோட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புது இங்கிலீஷ் இந்த நம்மளோட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நமக்கு புத்தாண்டு இது கிடையாது, நம்மளோட புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு. இருந்தாலும் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் த மெம்பர்ஸ். எல்லா என்னோட மொபைல் பே கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கும் என்னோட மனமார்ந்த உளம் நிறைந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த வருஷம் நியூ இயர் சொல்லும்போது நம்ம ஒரு செலிப்ரேஷன்ல இருக்கணும். எவ்வளவு பேர்னா குறைஞ்சது ஒரு 500 பேர் 1000 பேர் இருக்கணும். ஏதாவது ஒரு கண்ட்ரில எங்கேயாவது இல்ல இந்தியாவிலேயே சரி, ஏதாவது ஒரு சூப்பரான இடத்துல 500 பேர் 1000 பேர் தமிழ்நாட்டுல இருந்து செலிப்ரேட் பண்ணும் மொபைல் பே. அதுக்கு நாளைக்கு இன்னைக்கு நம்ம பிளான் போடுறோம். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் பண்றோம். யாரெல்லாம் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்க, நான் உருவாக்கிடுவேன் டீம். எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அதுல 2024 டிசம்பர் 31, டிசம்பர் 25, டிசம்பர் 20 செலிப்ரேஷன் தான். 10 நாள் டோட்டல் செலிப்ரேஷன் தான். அதுல எந்த சந்தேகம் எனக்கு கிடையாது. ஐ ஃபிக்ஸட். நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஐ ஆம் ரெடி. யார் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்க, உங்க கம்யூனிட்டியை நீங்க எப்படி உருவாக்கிக்க போறீங்க, உங்களுக்கு எப்படி சப்போர்ட் வேணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க. என்னோட சப்போர்ட் எப்போ இருக்கும்? என்னோட சப்போர்ட் ஜூம் மூலமாகவும், போன் மூலமா, வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுக்கு தேவையான சகல, என்னோட மணி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் மூலமாகவும் தேவையான சகல சப்போர்ட் இருக்கும். பட் என்னோட டீம்ல நீங்க வரணும், என்னோட கம்யூனிட்டியில வரணும். வேற பக்கம் விட்டுறாதீங்க. என்னோட கர்நாடகாவில் என்னோட ஒரு புது டீம் 2 பேர் உருவாகுறாங்க. கேரளாவில் ஆல்ரெடி 4 பேர். ஸோ எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தையும் உருவாக்க போறேன். எல்லா பக்கமும் நான் ஸ்பிளிட் பண்றேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு அடுத்த வருஷம் செலிப்ரேஷன் ஒரு 500 பேர் 1000 பேர் யார் ரெடியான்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பிரமாதமான ஒரு செலிப்ரேஷன் ஸ்டார். 10 நாள் ஒரு பெரிய வான வேடிக்கை, பெரிய செலிப்ரேஷன், ஒரு காமா டின்னர், காலா டின்னர் தெரிக்க விடணும். மொபைல் பே அடுத்த வருஷம் 2024-25 ஸ்டார்டிங். அது ரொம்ப நாள்ல இல்ல, ஜூன் மாசமே நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். நான் ஒரு பிரமாதமான ஒரு டூர் பேக்கேஜ் நான் அனௌன்ஸ் பண்றேன் ஃப்ரம் மை ஓன் பாக்கெட். நீங்க அச்சீவ் பண்ணீங்கன்னா நான் கூப்பிட்டு போறேன் உங்களை. ரைட்? ஸோ பி ரெடி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். செலிப்ரேட் பண்றதுக்கு 2024 மொபைல் பேயோட வருஷம். இனிமே மொபைல் பேயோட லைஃப் தான். மொபைல் பே இஸ் கோயிங் டு ராக் இன் த மார்க்கெட். தெறிக்க விட போகுது மொபைல் பே மார்க்கெட். ஒட்டுமொத்த அப்ளிகேஷன்லயும் அவ்வளவு பிரமாதமான ஒரு இது ஃபயரை உருவாக்க போகுது.
நீங்க ஒரு பெரிய இம்பாக்ட், ஒரு பெரிய ஒரு 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 இதை உருவாக்க போகுது. ஸோ ஹவு யூ ஆர் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் இட், நீங்க எப்படிங்கிறத யூ பிளான் யுவர் செல்ஃப். யுவர் மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மைண்ட் செட் நீங்க மாத்தணும். நீங்க உங்க மைண்டை மாத்துறீங்க. மொபைல் பேர்ல நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த 10-20 பேர் லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. உங்கள்ட்ட 100 பேர் தெரியலாம், 1000 பேர் தெரியலாம், அதை விட்டுருங்க. ரைட் பர்சன் 20 பேரை புதுசா லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. நாளைக்கு எல்லாம் அவங்க மீட்டிங்ல இருக்கணும் டீம்ல. ஓகே, இந்த 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 இது வேண்டாம், இந்த பிரசன்டேஷன் ஸ்லைடு இல்ல. ஐ அம் கோயிங் டு டு மை பிரசன்டேஷன். இதுல வேணாம் அவங்க மிஸ்டர் குமார், என்னோட ஸ்லைடு நான் இங்க இருக்கு. ஐ அம் கோயிங் டு ஷேர். ஓகே ஓகே. ஸோ தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ another half an hour. ஸோ இன்னொரு 20 minutes நான் என்னோட ப்ரெசன்டேஷன் வந்து உங்களுக்கு மொபைல் பே பற்றின ப்ரெசன்டேஷன் நான் பண்ணிட்டேன். நம்ம மொபைல் பே நிறைய பேர் புதுசாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனி ஹவ் ஒரு ஜஸ்ட் ஒரு வேகமாக 20 minutes ஹார்ட்லி. ஓகே, 20 to 25 minutes. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஆடியோ கிளியரா இருக்குல்ல மை டியர் ஃப்ரெண்ட்? மார் கிளியரா இருக்கு சார். தேங்க்யூ. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். மொபைல் பே சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ஓகே, மொபைல் பே ஹாப்பி ஏர்னிங்ஸ் வைல் ஸ்பெண்டிங். மொபைல் பே அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நம்ம டே டு டே பண்ற செலவுல இருந்து நமக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கேஷ்பேக் வேலட் அப்ளிகேஷன். மொபைல் பே ஹாப்பி ஏர்னிங்ஸ் வைல் ஸ்பெண்டிங். நீ என்ன செலவு பண்ணாலும் கேஷ்பேக் கிடைக்கும். எனிதிங் எவ்ரிதிங் த்ரூ மொபைல் பே அப்ளிகேஷன், மொபைல் பே கார்டு, மொபைல் பே வேலட், யூ வில் கெட் கேஷ்பேக். எதுலையுமே கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். There is no such application, no such project in the world like this mobile pay. கிடையவே கிடையாது. This is the only project, the mobile pay is the only concept, only company is giving each and every transaction cashback for lifetime, the whole lifetime. Mobile pay மட்டும்தான் my dear friends, happy earnings while spending, right? So concept of mobile pay already நான் சொல்லிட்டேன். any expense உங்க பண்ணக்கூடிய எல்லா செலவுல இருந்து உங்களுக்கு income, any expenses, anything through mobile pay application, mobile pay wallet and mobile pay card. அது ரீசார்ஜா இருக்கட்டும், ஆன்லைன் ஷாப்பிங்ஸா இருக்கட்டும், ஆன்லைன் புக்கிங்ஸா இருக்கட்டும், பேமெண்ட் எலக்ட்ரிசிட்டி பில்லா இருக்கட்டும், கவர்மெண்ட் பில்ஸா இருக்கட்டும், ஹவுஸ் டாக்ஸா இருக்கட்டும், வாட்டர் பில்ஸா இருக்கட்டும், எனிதிங் எவ்ரிதிங், பஸ் டிக்கெட்ஸ், ஃபிளைட் டிக்கெட்ஸ், grocery shoppings, okay, train tickets, everything, any expense online or offline, you will get cashback. Okay, so ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரெஃபரல் கோட் இல்லாம நம்ம அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணும்போது யூ வில் ரிசீவ் ரெஃபரல் கோட் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட். யாருக்கிட்ட நீங்க கேட்கலாம், உங்களுக்கு ரெஃபர் கோட் வாங்கிக்கிறங்க. ரெஜிஸ்டர் வித் கரெக்ட் இன்கிரியன்ஸ், உங்களோட கிரெடென்ஷியல், உங்களோட கரெக்ட் டீடைல்ஸ், சரியான தகவல்களை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறங்க. இ வேலட் ஆக்டிவேட் பண்ணுங்க. ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் 2500 rupees வேலட்ல ஆட் பண்ணணும். 2500 rupees வேலட்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் டூபே கார்டு, நம்மளோட ஓன் ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கார்டு அப்ளை பண்ணணும். ஓகே, அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் யூசிங் மொபைல் பே அண்ட் என்ஜாய் ஹாப்பி ஏர்னிங்ஸ் வைல் ஸ்பெண்டிங். செலவு பண்ண மொபைல் பே வேலட் மூலமா நம்ம கார்டு மூலமா செலவு பண்றதுல இருந்து வருமானத்தை ஈட்டிக்கலாம். இது நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். தனியான வீடியோஸ் இருக்கு, தனியா உங்களுக்கு எப்படி பண்றதுங்களுக்கு ஸ்லைட் பை ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் நமக்கு டீடைல்டா இருக்கு. ஓகே, ஸோ மொபைல் பே டூபே கார்டு நமக்கு வந்து 4 விதமான கார்ட்ஸ் இருக்குது. ஸோ 4 ஆப்ஷன்ல நம்ம கார்டை நம்ம கம்பெனி ப்ரொவைட் பண்றாங்க. Platinum card for 1000 rupees, platinum card with eKidus 1299, platinum 1000 ரூபா, platinum card with eKidus application 1299, platinum airport launch card 1700 ரூபா, platinum with launch benefit and eKidus 1999, போட்டோ கார்டு வேணும்னா 500 ரூபா அடிஷனலா ஆகும். இதுல எந்த கார்டு வேணாலும் நீங்க உங்களுக்கு எந்த கார்டு பில்லிங் இருக்கு, உங்களுக்கு எங்களுக்கு தேவை இருக்கு, அந்த கார்டை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்றேன், இதெல்லாம் நம்ம இன்னொரு கொஞ்ச நாளைக்கு அனுப்பி இதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க, இதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் நான் சொல்றேன் அப்புறம். ஓகே, ஸோ இதை இப்போதைக்கு மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. ஸோ இதுதான் நம்மளோட கார்டோட டீடைல்ஸ், 4 கார்டு. ஓகே, ஸோ நம்ம கம்பெனி வந்து எல்லா டிரான்சாக்ஷன்ல இருந்து நமக்கு வந்து இன்கம் கொடுக்குறாங்க. எங்க இருந்து இந்த வருமானத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கம்பெனில நம்ம என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும் கம்பெனிக்கு ஒரு இன்கம் வரும். எங்க இருந்து வரும் அப்படின்னா, எம்டிஆர் அப்படிங்கிறது மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்ல இருந்து கார்டு யூஸ் பண்ணும்போது அந்த கார்டுல இருந்து ஒரு எம்டிஆர் கம்பெனிக்கு கிடைக்கும். இன்னொன்று வந்து ஆல் அதர் டிரான்சாக்ஷன், மொபைல் பே அப்ளிகேஷன்ல நம்ம பண்ணக்கூடிய பாரத் பில் பேமெண்ட் சர்வீஸ்லயா இருக்கட்டும், இல்ல ரீசார்ஜா இருக்கட்டும், மொபைல் போஸ்ட் பெய்ட் பில் இருக்கட்டும், எனிதிங் நீங்க பண்ணும்போது கம்பெனிக்கு ஒரு சின்ன ஒரு சர்வீஸ் சார்ஜஸ் கிடைக்கும். அந்த சார்ஜஸ் எல்லாத்தையுமே கம்பெனி நமக்கு 75% திருப்பி நமக்கு கொடுத்துறாங்க. 25% மட்டும் கம்பெனி ப்ராஃபிட்டா வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த 75% தான் நம்மளோட வருமானம். இந்த 75% எப்படி கொடுக்குறாங்க, எப்படி எந்த மாதிரி கொடுக்க போறாங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது ஒன்று. ஸோ இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி உருவாக்கணும். இந்த கம்யூனிட்டியை உருவாக்குறதுக்கு நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து
மினிமம் 10 பேர் நீங்க ஏற்கனவே 20 பேர் நம்ம பண்ணிருக்கிறோம். இன்னும் ஒரு 10 பேர் 20 பேர் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க. 10 பேர் மினிமம் பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். புது மெம்பர்ஸ்க்கு நான் சொல்றது 10 பேர் மினிமம் டவுன்லோட் பண்ணி நம்ம உங்களோட ரெஃபர் கோட் மூலமா டீம் உருவாக்கணும். இந்த கம்யூனிட்டியை உருவாக்குறதுக்கு இந்த கம்யூனிட்டி தான் ரொம்ப முக்கியம். இந்த சிஓஜி இந்த கம்யூனிட்டியை நம்ம உருவாக்குறதுக்கு ஒரு 10 பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, மினிமம் அந்த 10 பேரும் அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணுவாங்க. 10 பேர் 100 பேர் 1000 பேர் 3வது லெவல் 4வது லெவல் 10,000 பேர் 5வது லெவல் 1,00,000 பேர் மொத்தம் 1,11,110 பேர் உங்களோட டீம் சைஸ். உங்களோட கம்யூனிட்டி ஒரு 60 to 90 days அவ்வளவுலாம் தேவையில்லை. என்ன இந்த ஜனவரி மாசம் வந்துச்சுன்னா இப்ப அடுத்தனா ஒரு மாசத்துல இந்த டீம் வந்துடும். உங்களுக்கு ஒரு மாசத்துல இந்த டீமை நீங்க உருவாக்கிடலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம் அடுத்தடுத்த விஷயங்கள். சோ இந்த டீம்ல இந்த கம்யூனிட்டியில 1,11,110 பேர் என்ன செலவு பண்ணாலும் அடுத்த நிமிஷம் நமக்கு இன்கம் வந்துடும். எனிதிங் வந்துடும். ஓகே, சோ இது 10 பேர் பண்ண. ஆக்சுவலா 20 பேர் நம்ம கம்பெனி வச்சிருந்தாங்க. இப்ப லிமிட் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க எவ்வளவு பேர் வேணாலும் ஃபில் அப் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் லெவல் முடிஞ்ச 2வது லெவல் 20 பேர் பண்ணா 400, 8,000, 1,60,000. 20 வந்து நம்ம வந்து ஒரு ரஃபான நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 20 பேர் நம்ம மேட்ரிக்ஸ் வச்சிருந்தோம். அந்த 20 மேட்ரிக்ஸ் இருந்தா நம்ம டீம் சைஸ் இந்த 33,68,420 பேர். இப்ப அப்படி கிடையாது. நீங்க 30 பேர் பண்ணலாம், 40 பேரும் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் லெவல்ல 40 பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 40 பேர்ன்றது ஒரு மேட்டரே இல்ல. 40 பேர் 50 பேர் நீங்க கொடுக்கலாம். சிம்பிள் அடிச்சு டவுன்லோட் பண்ண சொல்லலாம். 40 பேர் பண்ணா 2வது லெவல்ல எவ்வளவு பேர் வரும் நீங்க இமேஜின் பண்ணிக்கிறீங்க. 3வது லெவல்ல எவ்வளவு பேர் வருவாங்கன்னு இமேஜின் பண்ணிக்கிறீங்க. So think about your community. So அது கால்குலேட் பண்ணிக்கிறீங்க. So how much you are going to நீங்க ஃபர்ஸ்ட்ல எவ்வளவு பேரை நீங்க ஃபில் அப் பண்ண போறீங்கங்கறத பேஸ் பண்ணி தான் உங்களோட டீம் கம்யூனிட்டி இருக்கும். So அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டீம் பெருசா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இன்கமும் பெருசா இருக்கும். ஓகே, so பிசினஸ் பிளான். நம்மளோட பிசினஸ் பிளான் கம்பெனி அது ரொம்ப வேகமா போயிடுச்சு. சார் கம்பெனி நமக்கு இந்த 75 பைசா திருப்பி கொடுக்குறாங்க. இதை கொடுக்கறது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா 11 டைப்பா நமக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஸ்பீடா போயிடலாம். டைம் இஸ் கோயிங் அப். ஸோ இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், மொபைல் பே கிளப், mobile pay lifetime club, self more, extra benefits on as cash points, CUG card activation more, CUG more, self motivated club, CUG achievers club, high value self yearly club, and earnings on bank transfer. So இது மாதிரி 11 டைப்பா நமக்கு இந்த இன்கம் நமக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ எப்படி அதை கொஞ்சம் சிம்பிளா பார்த்துருவோம். செல்ஃப் டிரான்சாக்ஷன் கமிஷன் நம்ம டே டு டே பண்ற டிரான்சாக்ஷன் நம்ம ஓனா நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு அப்ளிகேஷனை 10 பேர் ரெஃபர் பண்றதுக்கு முன்னால நம்ம அப்ளிகேஷன்ல பண்ணக்கூடிய செலவுகள் இருந்து நமக்கு என்னென்ன இன்கம் கிடைக்குது அப்படின்னா செல்ஃப் டிரான்சாக்ஷன் கமிஷன் 1% கேஷ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆல் ரீசார்ஜஸ், எனி ரீசார்ஜஸ், மொபைல் ரீசார்ஜ் இருக்கும், டிடிஹெச் இருக்கும், ஒரு கேஷ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு 1% கிடைக்கும். ஓகே, அது போக கார்டுல செலவு பண்றதுல இருந்து 20% எம்டிஆர்ல இருந்து 20% கிடைக்கும். எம்டிஆர்ல இருந்து 20% கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய ப்ரோக்ராம் அந்த 75 பைசா இருக்குல்ல, அந்த 75 பைசாவில இருந்து 20% உங்களுக்கு டைரக்ட் இன்சென்டிவ் உங்களுக்கு இமீடியட்டா வந்துடும். செல்ஃப் மோட்டிவேட்டட் கிளப் அப்படின்னா 5,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணீங்கன்னா ஒரு கேஷ் பாயிண்ட். கம்பெனியில் நடக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் வந்து டர்னோவர்ல வந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து அந்த 75% 11% கம்பெனி ஒதுக்கி வைக்கிறாங்க. அந்த 11%ல எவ்வளவு அமௌண்ட் சேருதோ அந்த அமௌண்ட் இந்த கேஷ் பாயிண்ட்ஸ் எவ்வளவு வருதோ அதை பிரிச்சு கொடுத்துருவாங்க. இது ஒரு இன்கம். அடுத்து வந்து ஹை வேல்யூ செல்ஃப் இயர்லி இன்கம். நம்ம டோட்டலா 6 லட்ச ரூபாய் கம்பெனி கார்டுல நம்மளோட கார்டுல ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 31 நீங்க செலவு பண்றீங்களோ அந்த அமௌண்ட் 6 லட்ச ரூபாய் தாண்டிச்சுன்னா இந்த கிளப்ல நீங்க மெம்பர். கம்பெனியில் நடக்கக்கூடிய மொத்த டிரான்சாக்ஷன்ல இருந்து 6% எடுத்து நமக்கு கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. இது வந்து இந்த வருஷம் நீங்க கணக்கு நாளையில இருந்து கால்குலேட் பண்ணிக்கிறீங்க. டிசம்பர் 31 ஒரு ஃபேமிலியில ஒரு ஆள் தான் அவ்வளவு செலவு பண்ண முடியும். ஒரு ஃபேமிலியில ஒரு கார்டுல 6 லட்ச ரூபாய் செலவு பண்ண பிளான் பண்ணிக்கிறீங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான இன்கம் ஜனவரி மாசம் 15ஆம் தேதி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான இன்கம் ஜனவரி மாசம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து மொபைல் பே கிளப் இன்கம். ஸோ கிளப் வந்து ஒரு பியூட்டிஃபுல் இன்கம். லைஃப் லாங் மாசம் 15ஆம் தேதி பென்ஷன் மாதிரி வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிளப் இன்கம். லெவல் 2ல 100 பேர் 45 நாளைக்குள்ள 45 நாள்லாம் தேவையில்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் ஃபார் கொஞ்சம் காத்துருங்க, சூப்பரா இருக்கும். ஓகே, ஸோ 100 பேர் 45 நாள்ல வந்துட்டாங்கன்னா 16 ரூபா ஒரு கார்டு ஆக்டிவேஷன்ல வந்து 2% கம்பெனி ரிசீவிங் கமிஷன்ல இருந்து எடுத்து நமக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. மாசம் 15ஆம் தேதி இன்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கிளப்ல இருந்து அடுத்த கிளப்புக்கு 3வது லெவலுக்கு ஃபாஸ்ட் கிளப்புக்கு 1000 பேர் வந்தா 90 நாள்ல நம்ம ஃபாஸ்ட் கிளப்புக்கு மெம்பர் ஆயிடுவோம், எலிஜிபிலிட்டி ஆயிடுவோம். அப்படி எலிஜிபிள் ஆக்டிவேட் ஆயிட்டா நமக்கு 16 ரூபா ஒரு கார்டு ஆக்டிவேஷன் 2% கம்பெனி ரிசீவிங் கமிஷன் வந்து பிரிச்சு கொடுத்துருவாங்க. இந்த கிளப் இன்கம் வரும். ஃபர்ஸ்ட் கிளப், செகண்ட் கிளப் இன்கம் கட் ஆயிரும். ஸோ இந்த கிளப் இன்கம் லைஃப் லாங் வரும். இந்த கிளப் இன்கம் எது வரைக்கும் வரும்னு நினைக்கிறீங்கன்னா 4வது லெவல் சூப்பர் ஃபாஸ்ட் கிளப் இன்கம் 10,000 பேர் 150 நாள் 18 ரூபா ஒரு கார்டு ஆக்டிவேஷன் வந்து 2% கம்பெனி ரிசீவிங் எடுத்து பிரிச்சு கொடுப்பாங்க. லைஃப் லாங் 15ஆம் தேதி இந்த இன்கம் வந்துட்டே இருக்கும். உங்க டீம் உங்க கம்யூனிட்டியில் யாரும் செலவு பண்றாங்களா பண்ணலையாங்கிறத பத்தி கவலையே இல்லை இந்த கிளப் இன்கம் பொறுத்த வரைக்கும். இது கம்பெனில மொத்தமா நடக்கக்கூடிய டோட்டல் டிரான்சாக்ஷன்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கிளப் இன்கம் லைஃப் லாங் உங்களுக்கு பென்ஷன் மாதிரி வந்துனே இருக்கும். அடுத்த ஜெனரேஷனுக்கு இது தொடரும்.
ஓகே. ஸோ அடுத்து லைஃப் டைம் கிளப் 5வது லெவல்ல 1,00,000 பேர். எத்தனை பேர் நான் 3 மாசத்துக்கு லைஃப் டைம் கிளப் வச்சு பண்ண போறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. வெயிட் அண்ட் சி. இந்த பிப்ரவரி மாசம் எத்தனை பேர் லைஃப் டைம் கிளப் அச்சீவ் பண்ண போறாங்கிறது பாத்துக்கிறீங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் சிம்பிள் அச்சீவ் பண்ணுவாங்க. லைஃப் டைம் கிளப் 1,00,000 பேர். லிமிட் டைம் லிமிட்லாம் கிடையாது. 9 லட்ச ரூபா கார் ஃபண்டு, 15 லட்ச ரூபா ஹவுஸ் ஃபண்டு கம்பெனி இமீடியட்டா கொடுத்துருவாங்க எல்லாரும். சூப்பர் இன்கம் தட் இஸ். ஓகே. ஸோ அடுத்தது வந்து கார்டு ஆக்டிவேஷன் இன்சென்டிவ் நான் 10 பேருக்கு 20 பேருக்கு போட்டிருக்கேங்க. ஓகே. இப்போ வந்து முடிஞ்சது இன்னையோட 150 ரூபா. நாளையில இருந்து ஃபர்ஸ்ட் 15 நாளைக்கு 200 ரூபா, ரெண்டாவது 15, அதாவது 16ஆம் தேதியில இருந்து 16வது நாள்ல இருந்து 30 நாளைக்குள்ள பண்றவங்களுக்கு 100 ரூபா. 30 நாளைக்கு மேல நீங்க எத்தனை யார் ரெஃபர் பண்றீங்களோ அவங்கள்ட்ட இருந்து 50 ரூபா வச்சு கிடைக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டா 20 பேர்ட்ட 50 ரூபா வச்சு கிடைச்சா 1000 ரூபா ஃபர்ஸ்ட் லெவல்ல கார்டு ஆக்டிவேஷன். 200 ரூபா வச்சு கிடைச்சா 15 நாளைக்குள்ள பண்ணீங்கன்னா 20 பேரை நான் தான் டீம் ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ 15 பேர் 20 பேர் 15 நாளைக்குள்ள பண்ணீங்கன்னா 200 ரூபா வச்சு கிடைக்கும். ஸோ எவ்வளோன்னு கால்குலேட் 4000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2வது லெவல்ல 5 ரூபா, 3வது லெவல்ல 8000 பேர். நான் வந்து இந்த இப்போ இருக்கிற கால்குலேஷன் படி இதெல்லாம் கிடையாது, நம்பர்ஸ் அதிகமாகும். ஸோ 8000 பேர் 5 ரூபா வச்சு 40,000 கிடைக்கும். 3வது லெவல் 1,20,000 5 ரூபா வச்சு 8 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும். 4வது லெவல்ல ஒரு கார்டுக்கு இருந்தா 50 ரூபா கிடைக்கும். 16 கோடி ரூபா வரைக்கும் கிடைக்கும் 32 லட்சம் பேர்ட்ட இருந்து. இந்த 32 லட்சம் கவுண்ட்டும் கம்மி தான். என்ன மாதிரி நீங்க எத்தனை பேர் ரெஃபர் பண்ண போறீங்கிறத பொறுத்து இருக்கு இந்த 33 லட்சம் வர்றது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளா வரும். பி ரெடி. நீங்க இந்த 10 பேரை மட்டும் ரெஃபர் பண்ணி டீமை கிரியேட் பண்ணிருக்கீங்க, உங்க கம்யூனிட்டியை உருவாக்கிறீங்க அப்படின்னா 1,11,110 பேர் உங்க கம்யூனிட்டியில இருப்பாங்க. அந்த 5 லெவல்ல அவ்வளவு பேரும் கார்டு ஆக்டிவேஷன் பண்ணா 50,55,000 ரூபாய். சரியா ஒரு மாசத்து 60 நாள் இந்த பணம் உங்கள்ட்ட இருக்குங்க. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம, எந்த எஃபர்ட்டும் இல்லாம, ஜஸ்ட் ஒரு ரெஃபரல் மூலமா ஒரு டீமை உருவாக்குறதுனால, ஒரு கம்யூனிட்டி உருவாக்குறதுனால உங்களுக்கு 50 லட்ச ரூபாய் கிடைக்குதுன்னா why don't you try, my dear friends? நீங்க ஏன் அதை முயற்சிக்க கூடாது? So please think about mobile pay. This is once in lifetime opportunity. Okay. So 2,500 ரூபாய் கார்டில் லோட் பண்ணி செலவு பண்ணிருக்கணும். இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த ஆக்டிவேஷனும் பண்ணிருக்கோம் வாங்குது. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட்லேயே 2,500 ரூபாய் லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டென்ஷனே இருக்காது. அதனால தான் நான் எல்லாத்தையும் 2,500 லோட் பண்ணிங்க சொல்லிடுது. ஸோ இது வேண்டாம், இது வந்து 30 பேர் பண்ணால் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 121 கோடி ரூபா ஒரு கார்டு ஆக்டிவேஷன் செஞ்சு அதை விட்டுருங்க. ஸோ அடுத்தது வந்து ஏர்னிங்ஸ் ஆன் பேங்க் டிரான்ஸ்ஃபர். ஸோ நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட்ரா பண்ணிக்கலாம். அப்படி விட்ரா பண்ணும்போது 1 ரூபா வச்சு கிடைக்கும். எத்தனை பேர் உங்க டீம்ல இருக்காங்களோ அவங்க ஒரு தடவை விட்ரா பண்ணா நமக்கு 1 ரூபா வச்சு கிடைக்கும். ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதெல்லாம் விட்டுருவோம். ஸோ டீம்ல ஒரு 1,11,110 பேர் இருக்காங்க. மாசம் ஒரே ஒரு தடவை விட்ரா 500 ரூபாய்க்கு மேல விட்ரா பண்ண கூட 1 ரூபா வச்சு கிடைக்கும். 1 லட்ச ரூபா உங்களுக்கு கேரண்டியா இன்கம் வந்துடும். ஒரு தடவை 500 ரூபாங்கிறது சர்வ சாதாரணமான ஒரு நாளைக்கு வரும். ஒரு டீம்ல இருந்து ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு வரும் 500 ரூபாங்கிறது. ஸோ விட்ராவல்லாம் அவ்வளவு இருக்கும். வெயிட் அண்ட் சி, அதை பாத்துக்கிறங்க. ஸோ இதெல்லாம் வந்து விட்ராவல் இன்கம். ஓகே. ஸோ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. சியூஜி கார்டு ஆக்டிவேஷன், இது சியூஜி இன்கம். ஒரு டீம், உங்களுக்கு டீம் வந்து இப்போ 100% 1,11,110 பேர் டீம் வச்சிருக்கீங்க. எல்லாரும் செலவு பண்றாங்க. 10,000 ரூபாய் செலவு பண்ணா நமக்கு ஒரு 12,000 ரூபாய் செலவு பண்ணா நமக்கு 10 ரூபா, 8%. 10 ரூபாய் இன்கம் கிடைச்சா 11 லட்ச ரூபாய் மாசம் இன்கம். அடுத்த வருஷம் நான் என்ன உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், 1 லட்ச ரூபாய் சொல்லியிருக்கேன். இந்த டீம் 1 லட்ச ரூபாய், நீங்க 1 லட்சம் பேர் உருவாக்குனீங்கன்னா 10 லட்ச ரூபாய் மாசம் இன்கம் கேரண்டி. பட் நான் என்ன சொல்றேன், 50,000 1 லட்சம் உங்களுக்கு நிரந்தரமான இன்கம் இருக்கும் ஜனவரி மாசத்துல இருந்து. ஜனவரி மாசத்துல இருந்து இல்ல, நான் சொல்றது அடுத்த ஒரு வருஷம் சொல்றேன். பட் பிப்ரவரி மாசம், மார்ச், ஏப்ரல்ல இருந்தே உங்களுக்கு தொடங்கிடும் இந்த இன்கம். ஓகே. ஸோ இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பிரசன்டேஷன்ல இருக்கு, நீங்க பாத்துக்க. மினிமம் 1000 ரூபாய் ஒரு ஆள் செலவு பண்ணா கூட 3000 ரூபாய் ஒரு நாளைக்கு, 1 லட்ச ரூபாய் ஒரு மாசம் இன்கம். இந்த 1 லட்ச ரூபாய் இன்கமாவும் நமக்கு கேரண்டியா மாசம் கிடைக்கும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாசத்துல இருந்து எல்லாரும் இந்த இன்கம் அச்சீவ் பண்ணணும்னு வேலையை செய்யுங்க. ஜஸ்ட் புதுசா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண மாதிரி பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தான் உங்களுக்கு மொபைல் பே கிடைச்சிருக்கு. இன்னைக்கு தான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க மொபைல் பே. அப்படி திங்க் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. 10 பேரை செலக்ட் பண்ணுங்க. ஈஸியா டீம் உருவாக்கலாம் 60 நாள்ல. நான் உங்க கூட இருக்கிறேன் சப்போர்ட் பண்றதுக்கு. டோன்ட் வரி. ஸோ 20 பேரை ரெஃபர் பண்ணி டீம் உருவாக்குனீங்கன்னா 3 கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு வருமானம், 10 லட்ச ரூபாய் ஒரு நாளைக்கு. இதெல்லாம் கேட்டா நமக்கு தலை சுத்தும். பட் இதெல்லாம் ரியல் டைம் இன்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மினிமம் கால்குலேஷன் இங்க நான் பண்ணிருக்குது. வெரி வெரி லோ இன்கம் நான் கால்குலேட் பண்ணி சொல்லிட்டு இருக்குது. ஓகே. ஸோ பாசிவ் இன்கம், நம்மளோட மொபைல் பே, 10 பேர் மட்டும் செலக்ட் பண்ணீங்கன்னா போதும். இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் அ வே டு மேக் மணி வைல் யூ ஸ்லீப், யூ வில் ஒர்க் அன்டில் யூ டை. வாரன் பஃபட்டோட கோட். நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட ஒரு வருமானம் வரதுக்கான ஒரு செட்டப் நீங்க பண்ணலன்னா நம்ம காலம் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்ட்ட. அடுத்த வருஷம் நீங்க ஜனவரி மாசம் 10 நாள் என் கூட இருக்கிறீங்க. டிசம்பர் மாசம் 15ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்றோம். எல்லாருக்கும் மாசம் 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் இன்கம் நிரந்தரமா வர்ற கம்யூனிட்டி, அது வர்ற டீமா இருக்கணும். பி ரெடி ஃபார் தட்.
ஜஸ்ட் ரெஃபர் 10 பேரை பண்ணீங்கன்னா போதும், மாசம் 1 லட்ச ரூபாய் இன்கம், மினிமம் கேரண்டி. Right? Think about mobile pay. It's once in lifetime opportunity, my friends. So this is your place. நீங்க அச்சீவ் பண்ணணும். நீங்க இந்த ஒரு கம்யூனிட்டி உருவாக்குனா வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மொபைல் பே அப்ளிகேஷன். Here it is your place. வெல்கம் டு மொபைல் பே டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ். ஒரு விஷயம் தெரியுமா, 5000 சில கோடி ரூபாய் ரூபே கார்டு ப்ரோமோட் பண்றதுக்கு கம்பெனி வந்து கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன டீட்டெயில் நான் நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு. 5000 கோடி ரூபாய், 5000 சில கோடி ரூபாய் கம்பெனி கவர்மெண்ட் ஒரு ஸ்பேர் பண்ணிருக்கு மொபைல் பே ப்ரோமோட் பண்றதுக்கு, ரூபே கார்டு ப்ரோமோட் பண்றதுக்கு. ஸோ வேர் வி ஆர் ஸ்டாண்ட், நம்ம எங்க நின்றுட்டு இருக்கோம் பாத்துக்கிறோங்க. இந்த ரூபே கார்டுங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு. ஸோ டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ்ல மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் நம்ம பவர் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆர் யூ ரெடி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் டு பி பார்ட் ஆஃப் பிகஸ்ட் ரெவல்யூஷன் இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆர் யூ ரெடி டு பி crorepati? Here it is your place. Welcome to mobile pay family. And நம்மளோட மணி ஃபவுண்டேஷன், நம்மளோட மொபைல் பே சேனல்ல, மொபைல் பே மணி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல நம்மளோட வீடியோஸ் எல்லாம் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, கிளிக் பண்ணி பெல் ஐக்கான் வச்சுக்கிறங்க. You will get all the informations, videos in Tamil. Okay, so thank you very much for giving your valuable time. And almost done, I think. நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். Okay, so time, what is our time now? So 20:51 sir. Okay sir, time 20:51. Okay, Yes, 5 minutes மேல நமக்கு பேசலாம். So thank you மணிமாறன் சார், ரொம்ப நன்றி சார். உங்களுடைய பிரசன்டேஷன் அருமையா இருந்தது. ஓகே, வெல் ஓவர் டு ஹலோ. தேங்க் யூ வெரி மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் என்னோட இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். லைன்ல வரேன். நாளைக்கு நம்மளோட தமிழ் பிரசன்டேஷன் இருக்கு. நாளைக்கு திருப்பி நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓவர் டு மிஸ்டர் குமார். தேங்க் யூ வெரி மச் மிஸ்டர் குமார். தேங்க் யூ வெரி மச் மொபைல் பே அஃபிஷியல் டீம்ஸ், மொபைல் பே ஆஃபீஸ், மொபைல் பே அஃபிஷியல்ஸ். Thank you very much for this wonderful opportunity, and thank you all. Welcome.